ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி என்னோட லைஃப்ல நான் பண்ண சில விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட லைஃப்ல சில விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஐயோ இதெல்லாம் ஏன் நம்ம அப்போ பண்ணல, நமக்கு அந்த அந்த விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அப்ப தெரியாம இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நான் சொல்ற விஷயங்கள் ஏதாவது ஒத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பா அது இப்பவே சரி பண்ணிக்கோங்க. நம்மளோட லைஃப்ல நம்ம பண்ற சின்ன சின்ன தப்பு தான் நமக்கு நிறைய பெரிய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். ஆனா கடைசியில திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கே அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ற தப்பு, நம்மள நிறைய பேர் தேடுவாங்க. அவங்கள மட்டும் நம்ம தேடினா போதும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மள தேடுறவங்கள விட்டுருவோம். நம்ம ஒருத்தவங்களை துரத்தி துரத்தி போய் தேடிக்கிட்டே இருப்போம். அவங்க பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. எப்பவுமே நம்மள ஒருத்தங்க ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம கூடவே ஒருத்தங்க இருக்காங்க, நம்மள ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க அப்படின்னா நிஜமாவே நம்மளோட கண்ணுக்கு அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிவாங்க. ஐயோ அவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம ரொம்பவே யோசிப்போம். அதனால உங்களோட லைஃப்லயும் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மள எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நம்மள புடிச்சு நமக்காக ஒரு விஷயம் பண்றவங்க கண்டிப்பா நம்ம கூட இருப்பாங்க. பட் நம்ம அவங்கள இவங்க நம்ம கூட தானே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா விட்டுருவோம். ஆனா நம்ம சில பேர் தேடி தேடி போவோம். அவங்க பாத்தீங்கன்னா நம்மள கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள தேடி எப்பவுமே போகாதீங்க. இது நான் என்னோட லைஃப்ல பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு தோணும், நம்ம பக்கத்துலயே ஒருத்தங்க இருந்தாங்க, நம்மள ரொம்ப பேம்பர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க, அவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு தோணும். பட் நான் அந்த மாதிரி யாரையும் மிஸ் பண்ணது கிடையாது. பட் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம்ல, ஐயோ நம்ம இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், இவங்க நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு தேடி தேடி நம்ம எல்லா விஷயமும் பண்ணுவோம். ஆனா கடைசியில நமக்கு மிஞ்சுறது பாத்தீங்கன்னா, நீ என்ன செஞ்ச அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அதனால நமக்கானதை மட்டும் பண்ணுங்க அப்படின்றதுதான் என்னோடது. என்ன தேடுறவங்கன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி மட்டும்தான். என்னோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், என்னோட பசங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன செய்யணுமோ இப்பெல்லாம் அதை மட்டும்தான் பண்றேன். ஏன் இதை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்றது நான் ஆஹ் சரியா ஃபேமிலியை கொண்டு போலியோன்னு இப்ப எனக்கு தோணுது. நிறைய விஷயங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுது. என் பசங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ண மிஸ் பண்ணிட்டேனோ, நான் என்னோட குடும்பத்தை பார்க்காம என்னோட அக்கா குடும்பம், தங்கச்சி குடும்பம், எங்க சொந்தக்காரங்க அப்படின்னு அவங்களோடவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டணும், இது ஏன் குடும்பம்னு நான் இப்பதான் ரியலைஸ் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அதனாலதான் பர்டிகுலரா இந்த விஷயத்த ஷேர் பண்றேன். உங்களை தேடுறது உங்களோட ஃபேமிலியா மட்டும்தான் இருப்பாங்க. உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், இவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. அதனால நீங்க அவங்கள சுத்தி அவங்களுக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க. உங்களை தேடாதவங்கள நீங்க தேடி போயிட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி நம்மள யார் நம்புறாங்களோ நீங்க நம்புங்க. அவங்கள மட்டும் நம்பினா போதும். எல்லாரையும் நீங்க நம்பணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் மேல நம்பிக்கை வச்சிருப்போம். இது சுத்தி சுத்தி எதுல வரும்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க என்னோட ஃபேமிலியில இருக்கவங்க மட்டும்தான். நான் அதை எப்பவுமே நம்புவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பாத்தீங்கன்னா நம்ம நிஜமாவே நினைப்போம், இவங்க நம்மளோட உண்மையான ஃப்ரெண்டு, இவங்க நமக்கு நிஜமாவே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா நம்மளை நம்பாம நம்மளை பத்தி பின்னாடி நிறைய பேசுவாங்க. அதனால உங்களை நம்புறவங்கன்னு கண்டிப்பா யாராவது ஒரு சில பேராவது இருப்பாங்க. அவங்க நம்பினாங்கன்னா போதும், ஐயோ இவங்க நம்மளை நம்பல, நம்ம பண்ற விஷயத்த இவங்க நம்மள அப்படியெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க ஏதோ ஒரு தொழில் தொடங்க போறீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்பீங்கன்னு நம்புறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. யாருமே இல்லையா? நீங்க நம்பிதானே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களை விட உங்களை நம்புறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க உங்களை யார் நம்புறாங்கன்னு உண்மையா நினைக்கிறீங்களோ, உண்மையா யார் நம்புறாங்களோ அவங்கள மட்டும் நீங்க நம்புங்க. ஐயோ நம்ம பண்ற விஷயத்த நம்ம நல்லா பண்ணுவோம்னு இவங்க நம்பவே இல்லையே, நம்ம மேல இவங்க நம்பிக்கையே வைக்கலையே, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. யார் நம்பினாலும் நம்பலனாலும் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க செய்யற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயமாவே நடக்கும். அதனால நீங்க முதல்ல உங்களை நம்புங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். அடுத்தது
நம்மள யாரு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்களோ நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கிட்டீங்கனாலே வந்து போதும். ஆமா. நல்லா பாத்துக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்கறது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டா இருக்கிறத தாண்டி நமக்கு ஒரு கஷ்டம், நம்ம ஏதோ ஒரு விதத்துல அப்செட் ஆயிருக்கும் அப்படின்னும் போது, இல்ல இல்ல நீ வந்து கவலைப்படாதன்னு வார்த்தையால சொல்லாம நமக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஆளுங்களை மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலியில இருக்கவங்க தான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். நான் நல்லா இருந்தா என் ஃபேமிலி வந்து நல்லா இருக்கும். நான் அழுதாலோ நான் சிரிச்சாலோ என் கூட உட்கார்ந்து அழ போறது, என் கூட உட்கார்ந்து சந்தோஷப்பட போறது என்னோட பசங்களும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதனால என்ன வந்து அவங்கதான் எல்லா விதத்திலயும் நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நான் வந்து என்னால முடியல அப்படின்னு படுத்துக்கிட்டேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே கேட்பாரு, தங்கம் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுறவா, நீ டயர்டா இருக்குன்னு சொல்ற, இன்னைக்கு வேணா நீ ஃபுல் டே ரெஸ்ட் எடு, நான் வேணா பசங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதே என் பசங்க பெரிய பையனா இருக்கட்டும் சின்ன பையனா இருக்கட்டும், மா உனக்கு முடியலையா நீ படுத்துக்குமா நான் தம்பியை பாத்துக்கிறேன்னு பெரியவன் சொல்லுவான். சின்னவன் உனக்குதான் உடம்பு முடியல, நீ எந்த வேலையும் பண்ணாத, நான் எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன், சமத்தா இருக்கேன்னு என் பிள்ளை சொல்லும். இதே உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா நீங்க வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட ரொம்ப உண்மையானவங்க நினைச்சு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உடம்பு முடியல அப்படின்னும் போது உடனே நீங்க கால் பண்ணாலோ இல்ல தெரிஞ்சோ அவங்க எல்லாம் வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பம் இருக்கு, அவங்க குடும்பத்தை தான் வந்து பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை பாத்துக்கிறது நம்மளோட ஃபேமிலியில இருக்கவங்க மட்டும்தான். எப்பவுமே நம்ம கூட எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம நல்லது பண்ணாலும் எல்லா விதத்துலயும் நம்ம கூட வரப்போறது நம்ம ஃபேமிலி மட்டும்தான். நம்ம ஃபேமிலின்னு சொல்றது உங்களோட குடும்பம் மட்டும்தான். ஏன்னா சில பேர் நினைக்கிறது என்னன்னா என் ஃபேமிலி அப்படின்னா எல்லாரையும் சேர்த்துக்கிறது, எல்லாரும்னா என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி ஆயிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆக மாட்டாங்க. அப்படியா, எப்படி இருக்க, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது கூட நீ வந்து சொல்லணும் கால் பண்ணி, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து 2 நாளா வந்து முடியல படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஓ அப்படியா எப்படி இருக்கேன்னு ஒரு நாள் கால் பண்ணுவாங்க, 2வது நாள் கால் பண்ணுவாங்க, 3வது நாள் நீ எப்படி இருக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்க உங்க ஹஸ்பண்டோ உங்க பசங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ் போனாலும் சரி ஸ்கூலுக்கு போனாலும் சரி திரும்ப வந்து அம்மா உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறது நம்ம பசங்க மட்டும்தான். நமக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட் பண்றது நம்ம குடும்பம் மட்டும்தான். அதனால முதல்ல நம்ம குடும்பத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்கா குடும்பத்தையோ தங்கச்சி குடும்பத்தையோ நம்ம அப்பா அம்மாவையோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நேத்து கூட என்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் தான், பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், சொன்னது என்னன்னா, அக்கா இப்பதான் கொஞ்ச நாளாதான் எனக்கு வந்து தெரியுது இதுதான் என் வீடு அப்படின்றதே நான் இப்பதான் வந்து ரியலைஸ் பண்றேன். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஊருக்கு போனோம்னா எங்க அம்மா வீட்டுல போயிட்டு 1 வாரம் 10 நாள் வந்து இருந்துருவேன். வீட்டுக்கு இங்க திரும்ப வரணும்லாம் எனக்கு தோணவே தோணாது. ஆனா இப்போ உங்க வீடியோஸ் ரெகுலரா நான் பார்க்கும்போது தான் தோணுது, அது என் குடும்பம் கிடையாது, இதுதான் என் குடும்பம்னு எனக்கு தோணுது. நான் இங்க வந்து எங்க அம்மா வீட்டுல 10 நாள் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, என் பசங்களோட நான் வந்து இங்க இருக்கேன், ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து அங்க தனியா இருக்காரு, என்ன பண்ணுவாரு சாப்பிடுறதுக்கு, நம்ம இல்லாம எப்படி இருப்போம் அப்படிதான் வந்து தோணுதுக்கா. என்ன இருந்தாலும் என் வீட்டுல இருக்கிற நிம்மதி வந்து எனக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. உங்க வீட்டுல உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் சரி உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதியும் சரி வேற எங்கேயுமே வந்து கிடைக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இல்ல, எப்பவுமே உங்களோட குடும்பத்தை மட்டும் நீங்க பாருங்க, அதுதான் எப்பவுமே உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களை மதிச்சு ஒன்னா சேர்த்துக்கிறவங்கள மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க. உங்களை யாராவது மதிக்கல அப்படின்னா, ஐயோ இவங்க நம்மளை மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப அவங்க பின்னாடி போனோம் அப்படின்னா, அவங்கதான் நம்மளை மதிக்கலையே, நம்ம அவங்க பின்னாடி என்ன துரத்திக்கிட்டு போனாலும் நம்மளை வந்து அவங்க இன்னும் வந்து கீழே தான் பார்ப்பாங்களே தவிர நம்மளை வந்து ஓகே இவ நம்ம மேல இருக்கிற அன்புனாலதான் வரா அப்படின்லாம் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதனால உங்களை யாரு மதிக்கிறாங்களோ அது எல்லா விதத்துலயும் சரி, காசு பணத்துலயா இருந்தாலும் சரி, மற்றபடி ஃபினான்ஷியல்னு இல்லை, எல்லா விதத்துலயுமே நம்மளை மதிப்பாங்கல்ல சில பேர், எல்லாத்துக்கும் நீ வா, நீ வந்து முன்னாடி இரு, நீ என் கூட இருக்கணும், நான் கஷ்டப்படும் போது கூட இருந்தேன், நான் சந்தோஷமா இருக்கும்போது நீ கூட இருன்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் மதிங்க. அவங்கள மட்டும் உங்களோட சேர்த்துக்கோங்க. அதனால எல்லாரையும் சேர்த்து ஒன்னா வச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா நம்மளை மதிக்காத ஒருத்தங்களை நம்ம திரும்ப திரும்ப தேடி தேடி போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம வைக்கிற மதிப்புக்கான வேல்யூவே வந்து இல்லாம போயிடும். நம்ம ஒருத்தங்களை யாரை மதிக்கணும்னா, நம்மள ஒருத்தங்க ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள மதிக்கிறதுல எந்த தப்புமே வந்து கிடையாது. பட் நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா
நமக்கு நம்ம தான் பெரிய ஆளு. அதனால அவங்களுக்கு அவங்க பெரிய ஆளா வந்து இருக்கலாம், அவங்க ஃபினான்ஷியலா பெரிய ஆளா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஸ்டேட்டஸ் லெவல்ல பெரிய ஆளா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நமக்கு நம்ம கண்டிப்பா பெரிய ஆள் தான். அதனால உங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள நீங்க வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே வந்து போதும். எல்லாரையும் பக்கத்துல சேர்த்துக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. என்ன மதிக்கிறது என்னோட ஃபேமிலி தான். அதனால எப்பவுமே நான் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி உங்களை யார் இன்வைட் பண்றாங்களோ அவங்கள மட்டும் நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா போதும். நம்ம வீட்டுல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இவங்க நம்ம கூட இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க நம்மளோட வீட்டுல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் இருந்தா மட்டும் போதும். அதை விட்டுட்டு ஐயோ இவன் நமக்கு சொல்லல இருந்தாலும் கூப்பிடலன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்ம சில பேரை வந்து கூப்பிடுவோம்ல. அவங்க நம்ம கூப்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு வந்து வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் நீங்க கூப்பிடாம இருக்கிறதே நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து கஷ்டப்படும் போது நம்ம கூட கஷ்டத்துல வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஐயோ இவளுக்கு மட்டும் நல்லது நடக்குதே அப்படின்னு மனசுலயே வச்சுட்டு இருப்பாங்க. அது நமக்கு யாருன்றதும் வந்து தெரியும். வேண்டா வெறுப்பா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரு 500 ரூபா மொய் எழுதிட்டு அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ எப்படா இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு கிளம்புறாங்கல்ல. அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நமக்குமே வந்து தெரியும். ஆனா வந்து பழகிட்டோம் எப்படி சொல்லாம இருக்கிறது அப்படியெல்லாம் நம்ம மனசுக்கு வந்து தோணும்ல. அந்த மாதிரி ஆளுங்களை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. அவங்க ஏன்னா அவங்க நம்ம கெட்டதுதான் செய்யறாங்க கெட்டதுதான் நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கே தெரிஞ்சு நம்ம ஏன் அவங்களுக்கு வந்து சரி போ நம்ம வந்து பழகிட்டோம் அதுக்காக கூப்பிடுவோன்றது வந்து வேற. ஆனா நம்ம வந்து கஷ்டப்படும் காலம் ஃபுல்லா நம்ம கஷ்டமே பட்டுட்டு இருக்கணும், நம்ம லைஃப்ல சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னும் போது அப்படி நினைக்கிறவங்கள நம்ம ஏன் நம்ம இதுல வந்து கூப்பிட்டுக்கணும். அவங்க வந்து நல்ல மனசோட கூட நிக்க மாட்டாங்க. அவங்க மனசுல அவ்வளோ கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும். அதனால ஏன் அந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷனை நம்மளோட எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் கூப்பிடணும். அதனால உங்களுக்கு தெரியும்ல உங்க பக்கத்துல இருக்கவங்க இவ்வளவு நாள் நம்ம பக்கத்துல இருந்தாங்க அதுக்காக நம்ம கூப்பிடலான்னு கூட கூப்பிட்டுருப்போம். ஆனா அந்த மாதிரி அடிபட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே அந்த பழக்கத்தை விட்டுருங்க. நான் என் லைஃப்ல அந்த மாதிரி அடிபட்டிருக்கேன். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம ஒரு இடத்துக்கு கூப்பிடுறோம், அங்க வந்து சந்தோஷமா அவங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு 1000 கவலை வேணா இருக்கலாம், 1000 பிரச்சனை வேணா அவங்க லைஃப்ல இருக்கலாம். ஆனா ஒருத்தங்க நம்மளை மதிச்சு கூப்பிடுறாங்க, அவங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுன்னும் போது நம்ம வந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு எப்படா இங்க இருந்து போவோம், வேண்டா வெறுப்பா ஒரு 200 ரூபா கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க. அதனால அவங்களோட பணமும் நமக்கு தேவையில்ல, அவங்களோட எந்த விஷயமே நமக்கு தேவையில்ல. அதனால அந்த மாதிரி ஆளுங்களோட தயவு செஞ்சு உங்களுடைய லைஃப்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்வைட் வந்து பண்ணாதீங்க. உங்களோட லைஃப்ல அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி காசு பணம் இதெல்லாம் வச்சுதான் உங்களை ஒருத்தங்க மதிக்கிறாங்க அப்படின்னா யார் உங்களை வந்து மதிக்கிறாங்களோ அவங்கள நம்ம மதிச்சா வந்து போதும். அதாவது காசு பணம் இதெல்லாம் வந்து எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா போதும், இவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்தா போதும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள நம்ம மதிச்சா போதும். ஆனா என்னதான் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா நம்ம என்ன வேணா அன்பா இருக்கலாம், என்ன வேணா பாசமா இருக்கலாம், இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் டிசைட் பண்றது பணம்ன்றதுல நான் இப்போ 2 வருஷமா அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பணம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசின ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட பணம் இல்லாதப்போ அவங்க நம்ம கிட்ட நடந்துகிட்டதுக்கும் பணம் இருக்கிறப்போ நம்ம கிட்ட பேர் இருக்கிறப்போ நம்ம கிட்ட நடந்துக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. நான் முந்தா நேத்து கூட எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், தங்கம் நிறைய பணம் சம்பாதிக்கணும்டா, யாரையும் ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஆனா பணம் நிறைய சம்பாதிக்கணும் தங்கம். காசு இருந்தா மட்டும்தான் நம்ம வீடு தேடி நம்மளை பாக்குறதுக்கு சில பேர் வருவாங்க. சில பேர்ல எல்லாருமே அப்படிதான் வருவாங்க. அதனால அன்பா வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அன்பு காசு எங்க கிட்ட இல்லாதப்போ எங்க போச்சுன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. நம்ம கிட்ட 10 ரூபா பணம் இருந்தா மட்டும்தான் நம்மளை தேடி வந்து கண்டிப்பா வருவாங்க. அதனால என்னதான் வந்து பணம் வந்து தேவைதான், ஆனா அன்புதான் முக்கியம்னு என்னதான் பேசினாலும் கண்டிப்பா லைஃப்ல பணம் முக்கியம். வாழ்க்கையில பணம் இருந்தா மட்டும்தான் உங்களை மதிப்பாங்க. எல்லாத்துக்குமே பணம் வந்து கண்டிப்பா வந்து தேவை. அதனால கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு இல்லை நிறைய சம்பாரிச்சு வந்து வச்சுக்கோங்க. அது அடுத்தவங்களை தாண்டி உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும். உங்ககிட்ட பணம் இருக்கும்போது என்ன பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கறது பணம்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அதனால உங்களை காசு பணம்லாம் பார்க்காம மதிக்கிற உறவுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்களை தாராளமா வந்து மதிங்க, தப்பே வந்து கிடையாது. அக்கா இதெல்லாம் பண்ணா வந்து
இவ ரொம்ப ஆட்டிடியூட் பிடிச்சவ, ரொம்ப செல்ஃபிஷா இருப்பா அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆட்டிடியூடோ செல்ஃபிஷ்னஸோ கண்டிப்பா கிடையாது. அது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளோட செல்ஃப் கேர். அதனால முடிஞ்ச அளவுக்கு இல்லை, எப்பவுமே அதை நம்மளோட லைஃப்ல ஃபாலோ பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன், பட் இப்போ திருத்திக்கிட்டேன். அதனால இந்த விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுலாம் எனக்கு தெரியல. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.